ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः. தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து முதலில் சில நிமிடங்கள் சித்த சாந்தி தியானத்தை பயிற்சி செய்வோமாக. சித்த சாந்தி தியானம் என்பது நமது உடலையும் பிராணனையும் மனதையும் மெதுவாக தளர்த்துவது ஆகும். நமது உடலில் உள்ள அங்கங்களை ஒன்றொன்றாக மெதுவாக தளர்த்துவோமாக. உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக மனதினால் நன்கு கவனித்து உறுப்புகளை தளர்வுறச் செய்வோமாக. என் உடல் உறுப்புகள் நன்கு தளர்ந்திருப்பதை உணர்கின்றேன். இப்போது பிராணனை நாம் கவனிக்க தொடங்குவோமாக. பிராணனை சீர்படுத்துவது என்பது பிராணனை உற்று நோக்குவதே ஆகும். நமது பிராணனை கவனிக்க தொடங்கும் போது நமது பிராணன் சீராக செயல்படுவதை நாம் உணர முடியும். எனது பிராணன் சீராக செயல்படுவதை கவனிப்பேனாக. என் உடல் அமைதியுற்று இருப்பதை உணர்கின்றேன். என் பிராணம்
சீராக செயல்படுவதை நான் உணர்கின்றேன். இனி என்னுடைய எண்ணங்களை நான் கவனிக்க தொடங்குகின்றேன். எண்ணங்களை கட்டுப்படுத்த நினைக்காமல் நமது கவனத்தை எண்ணத்தின் மீது செலுத்தும்போது எண்ணங்கள் வேகம் குறைவதை நாம் உணர முடியும். எந்த எண்ணம் தோன்றினாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டாம். நமது கவனத்தை அந்த எண்ணத்தின் மீது செலுத்தும் அளவு அந்த எண்ணங்கள் வேகம் அடங்குவதை நாம் உணர்வோமாக. உடல், பிராணன், மனம் ஆகியவை நன்கு அமைதியுற்று இருப்பதை உணர்கின்றேன். இது சித்த சாந்தி தியானமாகும். இனி அடுத்து மானச ஜபம். சித்த ஏகாகிரதையின் பொருட்டு நாம் மானச ஜபத்தை பயிற்சி செய்வோமாக. அயோத்தியில் எழும்பி வரும் ராமபிரானை மனதில் நன்கு பிரார்த்தனை செய்து நாம் சில நேரம் மனதில் ராமநாமத்தை ஜபம் செய்வோமாக. எண்ணிக்கையில் கவனம் வைக்க வேண்டாம். நான் ஒரு முறை கூற அதை தொடர்ந்து நீங்கள் அதே மந்திரத்தை மனதிற்குள் சில நிமிடங்கள் ஜபம் செய்வீர்களாக. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஓம் असतो मा सद्गमय
तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पुरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्। திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 4 ஸ்லோகம் 29. பக்கம் 4 ஸ்லோகம் 29. संसारासक्तचित्तसन् चिदाभास कदाचन स्वयं प्रकाशकूटस्थं स्वत्वं नैव वेद्ययम् न बाधि नास्ति कूटस्थ इति वक्ति प्रसंगतः। कर्ता भोक्ताहमस्मीति विक्षेपं प्रतिपद्यते। अस्ति कूटस्थ इत्यादौ परोक्षं वेति वार्तया। पश्चात् कूटस्थ एवास्मि इत्येवं वेति विचारतः। कर्ता भोक्तेत्यवेमादि सोहजातं प्रमुञ्चति। कृतं कृत्यं प्रापणीयं प्राप्तमित्येव तुष्यति। இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அபரோக்ஷ ஞானத்தை உபதேசிக்கும் பொருட்டு இப்போ நமக்கு இந்த 7 அவஸ்தைகளை சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஆரம்பத்தில் நமக்கு ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி புருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரே. இந்த பிரகதாரண்ய உபனிஷத்தில் மந்திரம் முதல் ஸ்லோகம் அந்த மந்திரத்தை அப்படியே எடுத்திருக்காருன்னு பார்த்தோம். அதில் இருக்கின்ற ஒரு பதத்தையும் நமக்கு ஆராய்ச்சி பண்ணுறார். தன்னை ஆத்மா என்று, அந்த பரம்பொருள் என்று, பரமாத்மா என்று ஒருவன் தன்னை சந்தேகமற அபரோக்ஷமாக உணர்வானாகில் அவனுக்கு ஆசைப்படுவதற்கு இந்த ஜெகத்தில் எந்த பொருளும் இல்லை. அவனுக்கு ஆசையிலிருந்து அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபட்டவன் ஆகின்றான் அப்படின்னு அந்த ஜீவன் முக்த லட்சணத்தை தான் எடுத்திருக்காரு. இப்போ ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை நான் உபதேசிக்க போகின்றேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த ஜீவன் அப்படிங்கிறதுல 2 அம்சம் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு அம்சம் சித்த அம்சம் இருக்குது, இன்னொன்று சிதாபாச அம்சம் இருக்குது. இதை தான் எனக்கு கொண்டு போகிறார். சித்த அம்சம் ஒன்று இருக்குது, சிதாபாச அம்சம் இருக்குது. அப்போ இந்த அகம் பிரம்ம அஸ்மி, நான் அந்த பரம்பொருளாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத அவன் அபரோக்ஷமாக உணர வேண்டும். அது அப்படிங்கிறதுக்காக அயம்ங்கிற பதத்தை நமக்கு விசாரம் பண்ணுறார். அயம்னா இந்தங்கிறது மிக சமீபமாக இருக்கிறத நம்ம இந்தன்னு சொல்லுவோம், தூரமாக இருக்கிறத அந்தன்னு சொல்லுவோம், மிக சமீபமாக இருக்கின்றதை இந்த அப்படின்னு. அப்போது ஒரு பூர்வபக்ஷம் வந்தது, இந்த என்பது இங்கு இந்த சித்தை குறிக்கின்றது. அந்த சித்து எப்படிப்பட்டதாக இருக்கு? நித்திய அபரோக்ஷமாக இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் இருக்கின்ற அந்த சித்து, அந்த பிரம்மத்தில் எப்படி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் என்பது உண்டாக முடியும்? தூரமாக இருக்கிற பொருளில் அபரோக்ஷம் சொல்கிறோம், பக்கத்தில் இருக்கிறத
தூரமாக இருக்கிறத பரோட்சம்னு சொல்கிறோம், பக்கமாக இருக்கிறத அபரோக்ஷம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பிரம்மங்கிறது இல்லாத இடமே இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. அது வந்து நித்திய அபரோக்ஷமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த நித்திய அபரோக்ஷமான வஸ்துவில் எப்படி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் உண்டாகும்? பரோட்ச ஞானம் என்பது தெளிவற்ற ஞானம், அபரோக்ஷம் ஞானம் என்பது தெளிவான ஞானம். அதை சொல்லும் பொருட்டு அவர் சொல்கிறாரு, நான் அந்த 10ஆம் அவன் என்கின்ற அந்த உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார். நம்ம கைவிலை நவனியத்தில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த 10 பேர் ஆற்ற கடந்து போகிறாங்க. போகும்போது ஆற்ற கடந்ததுக்கப்புறம் எல்லாரும் தன்னை விட்டுட்டு 9 9ன்னு எண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அப்போ வழிபோக்கன் ஒருத்தர் வந்து எண்ணி காட்டுறாரு, நீ ஒன்றை கவனிக்கலை, நீதான் அது அந்த 10ஆம் அவன் அப்படிங்கிறத வச்சு அவர் வந்து அந்த திருஷ்டாந்தத்தின் மூலமாக அந்த 7 அவஸ்தைகள் சொல்லப்பட்டது. 7 அவஸ்தைகளை மறக்கக்கூடாது, அந்த ஆர்டரும் நமக்கு மறக்கக்கூடாது. முதல் அவஸ்தை என்னது? அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. இந்த 7 இதுதான் நம்ம வந்து ஞான யோகத்தில் நம்ம ஸ்ரவணத்தில் நமக்கு இருக்கின்ற 7 படிநிலைகள். பந்தத்திலிருந்து நாம் மோட்சத்தை அடைகிறதுக்கு இந்த ஸ்டெப்பு, இதை தான் நம்ம தாண்டி வர்றோம். இது வந்து எல்லாருக்கும் போதும். பணக்காரன், ஏழை, கஷ்டப்படுறவன், என்னது வந்து படித்தவன், படிக்காதவன், எல்லாருமே பந்தத்திலிருந்து மோட்சத்துக்கு வரணும்னா இந்த 7 படி தான். எப்படி நமக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளே போனோன்னா நமக்கு எல்கேஜிக்கு போயிட்டு +2 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் டிகிரி கிராஜுவேஷன் ஆகிறது மாதிரி பந்தத்திலேருந்து மோட்சத்துக்கு இந்த 7 கிளாஸ் 7 வகுப்பு நமக்கு இருக்கிற மாதிரி 7 ஸ்டெப் இருக்குது நமக்கு. அப்போ அதான் சொல்லிகிட்டு இருக்காரு. இதை முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம தசமன் உதாரணத்தை பார்த்தோம். எப்படி வந்து அவன் வந்து 10ஆம் அவன் இல்லை அப்படி முதல்ல அஜ்ஞானத்தின் காரணமாக இல்லைன்னு சொல்கிறான், அடுத்து விளங்கலைன்னு சொல்கிறான், அப்புறம் அதன் காரணமாக அழறான், காணோம் 10ஆனவன் காணோன்னு எல்லாம் சேர்ந்து அழறாங்க. அப்புறம் அந்த குரு வந்து சொன்னதுக்கப்புறம் 10ஆம் அவன் இருக்கின்றான்னு சொல்கிறாரு. இப்போ எங்கேயோ இருக்கான், 10ஆம் அவன் சாகலை அப்படிங்கிறது பரோட்ச ஞானம். அந்த 10ஆம் அவன் நீதான் என்பது அபரோக்ஷ ஞானம். அந்த அபரோக்ஷ ஞானம் வந்த உடனே அவனுக்கு என்ன ஆகுது? துக்கம் போயிடுது, ஆனந்த பிராப்தி அப்படின்னு நம்ம திருஷ்டாந்தத்தை பார்த்துட்டோம். அப்புறம் என்ன சொன்னார்? இந்த திருஷ்டாந்தத்தை நீ என்ன பண்ணணும்? ஆத்மனி யோஜனியாத், உன்னுடைய அந்த சித்தாத்மா சித் ஸ்வரூபமான நம்மிடம் இதை பொருத்தி பார்க்கணும். அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல 29ஆவதுல எதை வர்ணிக்கிறாரு? இந்த ஜீவனுடைய மனநிலையை வர்ணிக்கிறார். எப்படி நம்ம அஜ்ஞானத்துக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சம்சார ஆசக்த சித்த என்ன பண்ணுறான்? துக்கத்தை என்ன தன்னுடைய ஜெகத்தில் இருக்கிற திருஷ்ய வஸ்துக்கள் எல்லாம் பற்று வச்சவனாக என்ன பண்ணுறான்? அந்த சிதாபாசன் பற்று வைத்தவனாக அந்த சிதாபாசன் என்ன பண்ணுறான்? தான் சித்துங்கிறத மறந்துட்டான். சித்துங்கிறத மறந்துட்டான். மறந்தது தான் அஜ்ஞானம். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு 3ஆம் பிறைன்னு ஒரு படம் வந்தது அந்த காலம் வந்து. அதில் என்ன ஆயிரும்? அவ தன்னை மறந்துடுவா. அது மாதிரி என்னாச்சு? நம்ம ஏதோ அடிபட்டு தன்னை மறந்துடுறா, அமனீஷியான்னு சொல்கிறாங்க. தான் இது இவர் சொல்லுவார், இவர் தயானந்த சுவாமிஜி இந்த அஜ்ஞானத்தை வந்து செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் நமக்கு மறந்து போயிருக்கு. அவளுக்கு என்னாச்சு? பழசெல்லாம் மறந்துருச்சு. தான் வந்து எத்தனை அவ்வளோ பெரிய கோடீஸ்வரியா இருக்கா, அவ்வளோ படிச்சிருக்கா, அதுதான் மாயை. அதுதான் மாயை, மறைப்பாற்றல். நமக்கு மட்டும் மறக்கிறதுங்கிறது வந்து தூக்கத்தில் நமக்கு மட்டும் இந்த உலகம் மறக்குது. இது எல்லாருக்கும் மறக்குது. எல்லாருக்கும் ஒரே சிருஷ்டி. அது மாதிரி என்னாச்சு? நம்ம மறந்துட்டோம். மறந்துட்டு என்ன பண்ணுறோம்? அவள் குட்டி பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளும் அஜ்ஞானியாக என்ன செய்கிறோம்? இருக்கோம். அப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு அஜ்ஞானியாக இருக்கோம், அதுக்கு ஒரே தீர்வு என்ன? பழைய ஞாபகம் வரணும். அது மாதிரி என்னாச்சு? நம்ம அந்த அந்த ஒரு அதுதான் அந்த மாயா சக்தி நமக்கு. அது ஒரு வரி தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அந்த மாயா நமக்கு அந்த காரணம் மறக்கக்கூடாது. ஒரு மறைப்பாற்றல் நம்மை மறைத்து விடுகின்றது. எதை மறைச்சிருது? பூரணமாகிய எண்ணெய் மறைச்சிட்டு அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறா. நம்ம அந்த படத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வந்து நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த படம். அது மாதிரி என்ன ஆயிடுச்சு? நமக்கு மறந்து போகுது, எல்லாமே மறந்துடுது. நான் யாருங்கிறத அவள் மறந்துடுறா, தான் படித்ததெல்லாம் மறந்துடுது. மறந்துட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம பூர்ணங்கிறத மறந்து போயிடுறோம். நான் வந்து எனக்கு லிமிட்டே கிடையாது, அகம் அசங்கங்கிறத மறந்துடுறோம்.
அகம் சுக ஆனந்த ஸ்வரூபங்கிறத மறந்துடுறோம். மறந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அபூர்ணனா நம்மளை நினச்சிக்கிறோம். அதான் அஜ்ஞானம். அதன் காரணமாக ஆவரணம்னு பார்த்தோம். ஆவரணம்ங்கிறது மறைப்பு கிடையாது, அஜ்ஞானத்தை வெளிப்படுத்துவது. நான் அறியவில்லை, என்னுடைய குரு சொல்கிறாரு நீ ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறாரு, ஆனால் நான் அதை அறியவில்லை, என்னால் அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறான். அதன் காரணமாக என்ன ஆகுது, கர்த்திருவம் போக்திருத்துவம் வந்துடுதுன்னு பார்த்தோம். நம்ம 32 அதான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். 31 அஸ்தி கூட்டஸ்த இத்தியாதோ அபரோக்ஷம் வேத்தி வார்த்தையா. 29 அஜ்ஞானம் விளக்கப்பட்டது, முதல் படி, அந்த முதல் அவஸ்தை விளக்கப்பட்டது. 30 ஆவரணமும் விக்ஷேபமும் விளக்கப்பட்டது. ஆவரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன இல்லைன்னு சொல்கிறான், கூட்டஸ்தன் ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சரீரமாகவே நினச்சிக்கிறான். நினச்சிட்டு கர்த்தா போக்தா அகம் அஸ்மி இது விக்ஷேபம் பிரதிபத்தியத்தே. அதன் காரணமாக, விக்ஷேபத்தின் காரணமாக என்ன ஆகுது, அவனுக்கு புரியலை அதுக்கப்புறம் குரு சொல்கிறார். அடுத்து பரோட்ச ஞானம் வருது. என்ன சொல்கிறாரு, நீ ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார். அது முதல்ல பரோட்சமாக புரிகின்ற. கூடஸ்தன் ஒருத்தன் இருக்கான், நித்தியமான பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அது பிரம்ம அஸ்தி. முதல்ல குரு என்ன பண்ணுறாரு, பிரம்மத்தை ஒரு மூன்றாவது ஒரு சிருஷ்டி காரணமாக அப்படிதான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நீன்னு சொல்லலை, ஒரு பிரம்மம்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, உனக்கு உடலுக்கு வேறாக ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு என்ன பண்ணுறாரு, பிரித்து காட்டுறாரு. அது என்னது, பரோட்ச ஞானம். அப்புறம் 2 இல்லவே இல்லை, உடல்னு ஒன்று இல்லவே இல்லை, பிரம்மா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது புரிய வைக்கிறது அபரோக்ஷ ஞானம். எத்தனை ஷரீர அபிமானம் தத்திர துக்கம். நம்ம அந்த ஷரீர அபிமானம் முழுமையாக எப்போ போகுது, இந்த அபரோக்ஷ ஞானத்தினால. அபரோக்ஷ ஞானம் என்பது என்ன, அதை ஓனப் பண்ணுறது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறார் நமக்கு. ஏன்னா அந்த அபரோக்ஷ ஞானம்ங்கிறது நமக்கு எப்போவுமே நமக்கு புரியுது, ஆனால் எனக்கு அபரோக்ஷ ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு புரியுது, நான் ஆத்மான்னு எனக்கு புரியுது, ஆனாலும் அப்படின்னு சொன்னோன்னா அது பரோட்சமாக தான் இருக்கின்றது. அதை அபரோக்ஷமாக எப்படி மாற்றுறது, பரோட்சத்தை எப்படி அபரோக்ஷமாக மாற்றுறது, 10ஆமவன் இருக்கிறான் அப்படின்னா பரோட்ச ஞானம். நான் தான் 10ஆமவன் அப்படின்னு சொன்னால் அபரோக்ஷ. அப்போ ஒரு பரம்பொருள் ஒன்று இருக்கின்றது, பிரம்மம்னு ஒன்று இருக்கின்றது அப்படின்னு சொன்னோன்னா பிரம்ம அஸ்தினா பரோட்ச ஞானம், பிரம்ம அஸ்மினா அபரோக்ஷ ஞானம். அந்த இடத்துல தான் நமக்கு அதுக்கு என்ன பண்ணுறாவே, புரிஞ்சுக்கிறான். நான் 10ஆமவன் புரிஞ்சுக்கிறான், அவன் தியானம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, குரு சொல்கிறத நல்லா கேட்டு ஆமாம் நான் தான் 10ஆமவன் அப்படின்னு என்ன பண்ணுறான், புரிஞ்சுக்கிறான். இப்போ அது மாதிரி இப்போ நமக்கு அதுக்காக தான் நமக்கு அதுக்காகவே கொண்டு போகிறாரு. நமக்கு எந்த இடத்துல நமக்கு பரோட்சம் அபரோக்ஷம்ங்கிறது நமக்கு ஞானம் வேலை பார்க்குற அப்படிங்கிறதுக்காக இந்த இதை ரொம்ப டீப்பாக நமக்கு கொண்டு போகிறாருன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு முடியுது டீச்சர். முடியுது டீச்சர். 32 இப்போ நமக்கு என்ன பார்த்தோம், பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். அவனுக்கு என்ன ஆகுது, சாரி துக்கம் போதல் இருக்கட்டும், இல்லை இது கிளார் அடிக்குது டீச்சர், இருக்கட்டும் தெரியுது. துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி, அது நமக்கு நல்லா கிளியராக இருக்கணும். துக்க நிவர்த்தினா என்ன, எதனால துக்க நிவர்த்தி ஏற்படுகின்றது, நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிறது எப்போ வருது, நான் ஷரீரம் அப்படின்னு நினைக்கும் போது, நான் மனசு அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுது, அந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாம் எதோட சேர்ந்தது, அந்த சிதாபாசனோடு சேர்ந்த அம்சங்கள். அப்ப அது என்ன ஆயிடுது, கர்த்திருவம் போக்திருத்துவம் நீங்குவது தான் என்னது, நமக்கு துக்கம் போதல். என்ன எத்திர கர்த்திருவம் தத்திர துக்கம். ஏன்னா நமக்கு இது அனாத்மா, அந்த சிதாபாசனோட கோணத்தில் பார்க்கும்போது கர்த்திருவம் எப்பவும் இருக்கும், போக்திருத்துவம் எப்பவும் இருக்கும். அந்த சித்த அம்சத்தில் தான் கர்த்திருவம் போக்திருத்துவம் கிடையாது. அதான் நமக்கு அதனால தான் அவர் ரெண்டையுமே பிரிச்சே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ துக்கம் போதல் நோய் போதல்ங்கிறது எந்த அம்சத்தில், நமக்கு சித்த அம்சத்தில் தான், நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ கிருத்தம் கிருத்தியம் பிராபணீயம்
பிராப்தம் இத்தியேவ துஷ்யதி. இதுதான் அந்த ஆனந்த பிராப்தி. அவனுக்கு என்ன கிடைக்கிது? கிருத்தம் கிருத்தியம், நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன், எனக்கு இந்த செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இது பாரமார்த்திக திருஷ்டி. இதுதான் நமக்கு மறக்கக்கூடாது. வியாபகாரிக திருஷ்டியில் நமக்கு எப்பவுமே விவகாரம் இருக்கும், அதை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம அந்த சரீரம் இருக்கும் வரைக்கும் எனக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கோ, நான் அம்மானா அம்மா பிள்ளைகளுக்குரிய டியூட்டி இருக்கும், நான் மகான்னா பெற்றவங்களுக்குரிய டியூட்டி இருக்கும். இதெல்லாமே வியாபகாரிக லெவல். இப்போ இந்த துஷ்யத்திங்கிறது எந்த லெவலில் அவன் துஷ்யத்தி? பாரமார்த்திக லெவலில் துஷ்யத்தி. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் துஷ்யத்தி. அதுதான் சிதாபாசனம். இதில் கோணத்தில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா வயசு ஆக ஆக இன்னும் எல்லாம் கூடும். நமக்கு உடம்புல பிரச்சனை வரும், உறவுகளில் பிரச்சனை வரும், பணத்தில் பிரச்சனை வரும், எல்லாத்துலேயும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். நமக்கு நம்ம வேதாந்தம் படிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால எதுவும் நம்மளை விட்டுட்டு போகிறது கிடையாது, எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? அதுக்கு ரியாலிட்டி கொடுக்க மாட்டோம். சிதாபாசன் ரூப் அம்சத்தில் நமக்கு என்ன இருக்கு? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. சித்துங்கிற அம்சத்தில் எனக்கு துக்கமே இல்லை அப்படின்னு அந்த பிரித்து பார்க்கறது தான் என்னது? ஆனந்த பிராப்தி. அப்போ நான் என்ன ஓன பண்ணிடுறேன்? நான் சித் அப்படிங்கிறத ஓன பண்ணிடுறேன். சித்தாகிய என்னை சிதாபாசனுடைய அந்த எதுவுமே என்ன பண்ண முடியாது? தீண்ட முடியாது, டச் பண்ண முடியாது. அதுதான் துஷ்யதி. இப்போ திரும்ப 33 இப்போ 7 அவஸ்தை சொல்லிட்டாருன்னு பார்த்தோம். 7 அவஸ்தை முடிஞ்சிருச்சு. திரும்ப அதனுடைய இதை ஆர்டரை திரும்ப சொல்கிறார். ஏன்னா இது மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இதை என்ன நமக்கு இதுதான் முக்கியமான இதை தான் வச்சு அவர் சொல்ல போகிறாரு. எப்படி நம்ம ட்ராவல், நம்ம அஜ்ஞானத்துலேருந்து ஞானத்துக்கு எப்படி போகிறோம். இப்போ 28 ஒருக்கு இதே வருஷப்படுத்தினார். அதே இதை திரும்பவும் வேற வார்த்தைகளில் 33 இதே ஆர்டரை திரும்ப சொல்ல போகிறார். 33 இப்போ நம்ம பார்த்துருவோம். அஜ்ஞானமாவிருத்திஸ்தத்வத் விக்ஷேபஸ்ச பரோக்ஷதீஹி அபரோக்ஷமதிஷோகஹ மோக்ஷஸ்திருப்திர்நிரங்குஷா அஜ்ஞானம் ஆவ்ருத்திஸ்தத்வத் விக்ஷேபஸ்ச பரோக்ஷதீஹி அபரோக்ஷமதிஷோகஹ மோக்ஷஸ்திருப்திர்நிரங்குஷா. இப்போ இதில் திரும்பவும் 7 அவஸ்தையவும் திருப்தியவும் விளக்குறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 அவஸ்தை. என்னென்ன அவஸ்தை? சந்தி பிரிச்சிருவோம். அஜ்ஞானம், அஜ்ஞானம் ஆவருத்திஹி, அஜ்ஞானம் ஆவருத்திஹி தத்வத், அஜ்ஞானம் ஆவருத்திஹி தத்வத் விக்ஷேபஹ ச, விக்ஷேபஹ ச பரோக்ஷதீஹி, பரோக்ஷதீஹி அஜ்ஞானம் ஆவருத்திஹி தத்வத் விக்ஷேபஹ ச பரோக்ஷதீஹி. இப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு? அஜ்ஞானம் முதல் அவஸ்தை. அடுத்தது ஆவருத்தி, ஆவரணம். தத்வதுனா அது போல. விக்ஷேபக மூணாவது அவஸ்தை. விக்ஷேபக ச, சன மேலும். பரோக்ஷ தி, தீனா ஞானம், அறிவு. பரோக்ஷ ஞானம் 4 முதல் வரியில் முதல் 4ஐயும் சொல்லிட்டாரு. அடுத்தது அபரோக்ஷமதி. அபரோக்ஷமதினா அபரோக்ஷ ஞானம். அடுத்து சோக மோக்ஷக, சோகத்தை விடுவது. மோக்ஷம்னாலே விடுவது. சோக மோக்ஷக, துக்கம் போதல்னு பார்க்குறோம், அதை சோக மோக்ஷக. அடுத்தது திருப்திஹி நிரங்குஷா அப்படின்னு ஒரு அடைமொழி, ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட திருப்தி? ஏன்னா நம்ம திருப்தி தீப பிரகரணம், நம்ம அடைய வேண்டியது இதுதான், அதுக்காக இதுக்கு மட்டும் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட திருப்தி? நிரங்குஷா திருப்தி. அங்குஷம்னா என்ன? இந்த யானையை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன வச்சுருக்காங்க? ஒரு அங்குஷம் வச்சுருக்காங்க. நிர் அங்குஷம். நிர் அங்குஷம்னா கட்டுப்பாடற்ற திருப்தி. என்ன கட்டுப்பாடற்ற திருப்தி? இப்போ நம்ம இது கிடைச்சா நான் திருப்தியாக இருப்பேன். மற்ற எல்லா திருப்தியும், உலக விவகாரத்தில் இருக்கிற எல்லா திருப்தியுமே ஒன்றை அடைவதாலோ
உன்னை விட்டு விலகுவதாலோ நமக்கு கிடைக்கிறது. சில பேர் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு இருக்கும், சில பேர் இல்லைன்னா நமக்கு நல்லா இருக்கும்னு இருக்கும். சில பொருள்கள் இருந்தால் நல்லா இருக்கும், சில பொருள்கள் நம்ம விட்டு போனால் நல்லா இருக்கும். இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது இல்லைன்னா நல்லா இருக்கும். நமக்கு என்ன இப்படியே இந்த கண்டிஷன், இதெல்லாம் அங்குஷ திருப்தி. இதெல்லாம் இப்போ இது என்னது நிரங்குஷ திருப்திங்கிறது என்னது? இது சித்தம்சத்தில் மட்டும்தான் இந்த நிரங்குஷ திருப்திங்கிறது பாசிபிள். சிதாபாச அம்சத்தில் எப்போவுமே நம்ம எதையாவது சார்ந்து தான் இருப்போம். நம்ம அதில் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இது என்ன திருப்தி? எத்தனை அதிருப்திகளுக்கும் நடுவில் இருக்கின்ற நம்மளுடைய ஸ்வரூப திருப்தி, நம்மளுடைய ஸ்வரூப திருப்தி. இதுதான் நம்மளுடைய லட்சியம். அதனால தான் இதை ஏன்னா நமக்கு திருப்தி தீப பிரகரணம், அதனால இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு அடைமொழி கொடுத்துருக்காரு, நிரங்குஷா திருப்தி. இப்போ இந்த 7 அவஸ்தை, இப்போ திரும்பவும் இந்த 7 அவஸ்தை சொல்ல போறாரு. இப்போ ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டாரு. முதல்ல என்ன சொன்னார்? கதை சொன்னார். அடுத்தது திரும்ப ஆத்மனி யோஜனியாத், உன்னுடைய சித்ஸ்வரூபத்தோட இந்த 7 அவஸ்தையும் பொருத்திப்பாரு அப்படிங்கிறார். இப்போ திரும்பவும் இந்த 7 அவஸ்தையை சொல்ல போறாரு. ஏன்னா இந்த 7 அவஸ்தை ரொம்ப முக்கியமானது. எதனால இந்த 7 அவஸ்தையை திரும்ப சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு பார்ப்போம். சப்தாவஸ்தா இமா சந்தி சிதாபாசஸ்ய தாஸ்விமௌ பந்தமோக்ஷௌ ஸ்திதௌ தத்ர திஸ்ரோ பந்தக்ருத ஸ்மிருதா. சப்தாவஸ்தா இமா சந்தி சிதாபாசஸ்ய தாஸ்விமௌ பந்தமோக்ஷௌ ஸ்திதௌ தத்ர திஸ்ரோ பந்தக்ருத ஸ்மிருதா. எதுக்காக இந்த 7 அவஸ்தையை திரும்ப விசாரம் பண்ண போறாரு அப்படிங்கும்போது இந்த 7 அவஸ்தையை பிரிக்க போறாரு. பந்த அவஸ்தை, மோக்ஷ அவஸ்தைன்னு பிரிக்க போறாரு. இப்போ இதுல முதல் 3ம் பந்த அவஸ்தையா இருக்கு. எந்த 3? அதனால தான் அந்த மறக்கக்கூடாதுங்கிற திரும்ப அந்த 7 பேரையும் சொல்லியிருக்காரு. என்ன இப்போ நமக்கு எந்த 3? அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம். இது 3ம் பந்த அவஸ்தை. அடுத்தது மோக்ஷ அவஸ்தை. மோக்ஷ அவஸ்தை என்னது? பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்கம் போதல், ஆனந்த பிராப்தி. இப்போ இதில் தான் நமக்கு அப்போ இதில் 2 அவஸ்தை போட்டார். இப்போ இந்த 2 அவஸ்தையில், அந்த மோக்ஷ அவஸ்தையில் தான் நமக்கு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை இன்னும் டீட்டெயில்டாக நமக்கு சொல்ல போகிறாரு. இப்போ நமக்கு பந்த அவஸ்தை. இப்போ முதல்ல நமக்கு ஒரு ஒரு துக்கம் இருக்குது, சரீரத்தில் ஒரு வலி இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன தெரியணும்? எதுனால இந்த வலி இருக்கு? அது மாதிரி இப்போ நம்ம துக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன தெரியணும்? எதுனால நம்ம துக்கப்படுறோம்? நமக்கு மோட்சத்தை பற்றி தெரியுதோ தெரியலையோ, இந்த பந்தத்தை பற்றி நல்லா தெரியணும். ஏன்னா பந்தம் நல்லா தெரிஞ்சாதான், ஏன்னா ஒரு வயிற்று வலிக்கு காரணம் ஒழுங்காக தெரிஞ்சாதான் அதுக்குரிய மருந்தை நம்ம எடுக்க முடியும். இப்போ நமக்கு பலவிதமான தர்சனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம துவைத்தம் இருக்குது, விசிஷ்டாத்வைத்தம் இருக்குது, அத்வைத்தம் இருக்குது, யோக மதம் இருக்குது, இந்த மாதிரி சாங்கிய மதம் இருக்குது, நியாயம், வைசேஷிகம், இந்த மாதிரி பலவிதமான தர்சனங்கள்னு சொல்கிறோம். தர்சனம் அப்படின்னா ஆத்ம தத்துவம் எதனால் அறிந்து கொள்ளப்படுகின்றதோ அதுக்கு பேர் தர்சனம். இப்போ நம்ம ஒரு தர்சனத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா அது பந்தத்தை சொல்லணும். பந்தஸ்வரூபம், மோக்ஷஸ்வரூபம், பந்த லக்ஷணம், மோக்ஷ லக்ஷணம் கரெக்டாக சொல்லணும். அது மாதிரி ஜீவனை பற்றி கரெக்டாக சொல்லணும், ஈஸ்வரனை பற்றி கரெக்டாக சொல்லணும், ஜெகத்தை பற்றி கரெக்டாக சொல்லணும். இது ஒன்னொன்னே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. ஏன்னா அத்வைத்தி ஈஸ்வரனை சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், துவைத்தி சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம துவைத்தத்தில் என்ன சொல்லுவோம்? நம்ம மோட்சத்துக்கு அவங்க சொல்கிற ரீசன் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவிட்டிருந்து வந்துருச்சு, அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் ஐக்கியம் அடைவது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு
விசிஷ்டாத்வைதத்திலே அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இது துவைத்தத்துலேயும் அப்படி தான் இருக்கும். துவைத்தத்துலேயும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு அங்கம்னு சொல்கிறோம். அப்போ அதில் எல்லாத்துலேயுமே மோக்ஷஸ்வரூபம் வேறு மாதிரி இருக்கும். எதனால பந்தம்ங்கிறதும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப நிறையா அதில் பிறந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை விட்டு ரொம்ப தூரம் வந்துருச்சு, அது திரும்ப போய் என்ன பண்ணிடணும், பரமாத்மாவை அடையணும், ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யோகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, பந்தத்துக்கு காரணம் எண்ணங்கள் தான். பந்தத்துக்கு காரணம் நீ உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய மனசில் எண்ணம் இல்லாத ஒரு நிலையை நீ கொண்டு வந்துட்டீன்னா அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இதெல்லாம் நமக்கு ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸ் போயிட்டோம், நிறைய ஸ்ரவணம்லாம் படிச்சுட்டோம், மனநம்லாம் முடிச்சிட்டோம், இப்போ நிதித்தியாசனத்துக்கு வந்துட்டோம். அப்போ நமக்கு இதில் வந்து பயங்கரமாக கிளாரிட்டி இருக்கும் நமக்கு வந்து. ஏன்னா நமக்கு எல்லாருமே கடைசியில் மனசில் அமைதியை தேட தொடங்குகிறோம். பிரச்சனை காரணமாக மனசில் அமைதி தேட தொடங்குகிறோம். யோக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி வந்து என்ன சொல்கிறாரு, மனசை சத்தியமாக சொல்கின்றார். கடைசியில் அவர் என்ன சொல்ல போகிறாரு, துவைதத்தை தான் சொல்ல போகிறாரு, அவர் அத்வைதத்தை சொல்லலை. இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம பந்த காரணம் என்ன சொல்கிறோம், அஜ்ஞானம். அதை மறந்துடவே கூடாது, மூன்றாம் பேரையே மறக்கக்கூடாது. நம்ம வந்து என்னாச்சு, மறந்து போச்சு, மறந்து போச்சு. மறந்து போனதுனால துக்கம், மறந்து போனதுனால துக்கம். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம் என்ற தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே. உனக்கு அந்த தாரணை வந்து விட்டால் அவித்தை எங்கே. அப்ப நமக்கு வந்து இதுல நம்மளால் ஏற்றுக்க முடியுதான்னு நம்ம பார்க்கணும். குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக கிடையாது. இந்த பந்த காரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியுதா, ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கு மைண்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா சந்தோஷம், நம்ம தப்புன்னே சொல்ல போகிறது கிடையாது. நீ போய் சமாதியில் உட்காரு, உனக்கு பிரச்சனை மைண்டுன்னு நினச்சின்னா போய் நல்லா தாராளமாக அந்த இதுக்கு அதில் அங்கம்லாம் கரெக்டாக பதஞ்சலி சொல்லியிருக்காரு, நீ அங்கே போய் உட்காந்தினா கண்டிப்பாக உனக்கு அமைதி கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் உனக்கு உலகம் அட்டாக் பண்ணும். நம்ம என்ன சொல்கிறோம், மனசும் மனதினுடைய எண்ணங்களும் ஜெகத்தும் சத்தியம் இல்லைன்னு சொல்கிறோம், நம்ம மாயான்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு அதில் கன்விக்ஷன் இருக்கா? இப்போ நமக்கு இந்த இடம், அதனால தான் அவர் கரெக்டாக கொண்டு போக போகிறார். நமக்கு இந்த 7 அவஸ்தையை, பந்த அவஸ்தை 3, மோட்ச அவஸ்தை 4. அப்போ பந்த காரணம் நமக்கு கண்டிப்பாக கரெக்டாக தெரியும். நமக்கு வந்து எதுனால நம்ம துக்கம், ஏன்னா என்ன படிக்க போகிறோம், திருப்தி தீப பிரகரணம் படிக்க போகிறோம். அந்த நிரங்குஷ திருப்தி அந்த வார்த்தையை போட்டு வச்சுருக்காரு. இந்த நிரங்குஷ திருப்தி உனக்கு எப்படி வரும், ஏன் வரலை, ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், நல்லா நமக்கு எத்தையும் டவுட்லெஸ்ஸாக நமக்கு வந்து கிளியர் பண்ண போகிறார். நமக்கு ஏன்னா நமக்கு இதில் என்ன ஆகும்னா, நம்ம ஏற்கனவே சிலது படித்து வச்சுருப்போம், சில ஆச்சாரிகள் சொன்னது நமக்கு வந்து என்ன ஆகும், பிளாக்காக நிற்கும் அந்த இடத்துல. அவர் அப்படி சொல்லியிருக்காரே, இவர் இப்படி சொல்லியிருக்காரே, இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கே. ஏன்னா நமக்கு கைவிலையினோட இது தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே. காணல் நீர் கிழிஞ்சல் வெள்ளி படிக்கும்போது கடைசியில் என்ன போடுறாரு, மறவாதேன்னு போடுறாரு. தியானம் செய் சமாதியில் உட்கார்னு போடலை, மறவாதேன்னு போடுறாரு. அப்போ அந்த மறந்து போகிறதுக்கு காரணம் என்ன, இந்த அஜ்ஞானத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மறந்து போகிறோம். அதான் நம்ம பார்த்தோம், நம்ம 29 சம்சார ஆசக்த சித்தசன் என்ன பண்ணுறாரு, நைவ வேத்தியம், தன்னை சித் ஸ்வரூபம் என்பதை அவன் அறியவில்லை, மறந்து விட்டான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம இதை சந்தி பிரிச்சுருவோம். 34 சப்த அவஸ்தாக, சப்த அவஸ்தாக, சப்த அவஸ்தாகான 7 அவஸ்தைகள். இமாஹா சந்தி, 7 அவஸ்தைகள். சப்த அவஸ்தாக இமாஹா சந்தி, இங்கு இருக்கின்றது. எங்கு இருக்கின்றது, சிதாபாசஸ்ய. எங்க இருக்கு, யாருக்கு இந்த 7 அவஸ்தை இருக்கு, சித்துக்கு கிடையாது.
அதுக்காக தான் சிதாபாசன். ஏன்னா இந்த 7 அவஸ்தை யாருக்கு, இதே விசாரம் பண்ண போறாரு. இந்த 7 அவஸ்தை யாருக்கு? பிரம்மத்துக்கா, ஆத்மாவுக்கா, யாருக்குன்னு போடுறது? அது சிதாபாசஸ்ய. இந்த 7 அவஸ்தைகள் சிதாபாசனுக்கு இருக்கின்றது. தாசு தாசு தாஸ்விமௌன்னு போட்டிருக்கு. தாசு இமௌ. தாசுனா இவைகளுள், இவைகளுள், இமௌனா இந்த டுவல். இந்த பந்த மோக்ஷௌ ஸ்திதௌ, ரெண்டாவது வரியில பந்த மோக்ஷௌ ஸ்திதௌ, இமௌ பந்த மோக்ஷௌ ஸ்திதௌ. இந்த 7 அவஸ்தைகளுக்குள் என்ன இருக்கு? 2 பிரிவு இருக்கு. 2 அவஸ்தை இருக்கு. இந்த 7 அவஸ்தையை என்ன பண்ண போறார்? 2 அவஸ்தையா போடுறாரு. இதுல பந்த அவஸ்தைன்னு இருக்கு, மோக்ஷ அவஸ்தைன்னு 2 அவஸ்தை இருக்கின்றது. தத்ர தத்ர தத்ரனா இந்த 7 அவஸ்தையில் திஸ்ரக, திஸ்ரகனா இந்த முதல் 3ம், தத்ர திஸ்ரக இந்த 7 அவஸ்தைகளில் 3, 3ன்னா 3, திஸ்ரகனா 3, முதல் 3 அவஸ்தை பந்த கிருத்தக. பந்த கிருத்தகனா பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது, ஸ்மிருதக என்று கூறப்படுகின்றது. பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இப்போ நமக்கு அந்த நம்ம போகிற பாதை கிளீனாக நமக்கு இருக்கணும். எங்கே போகிறோம்? நிரங்குஷ திருப்திக்கு போகணும். நம்ம எத்தனை துக்கம் இருந்தாலும், எத்தனை அதிருப்தி இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாத திருப்தி ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். அப்போ அதை நமக்கு அடைய விடாமல் இருக்கின்றது என்ன? என்ன தடை நமக்கு இருக்கு? நமக்கு அதான் நமக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக இதை பிரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்த அவஸ்தை, மோக்ஷ அவஸ்தை. முதல் 3ம் பந்த அவஸ்தை, அடுத்த 4ம் மோக்ஷ அவஸ்தை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டார். இப்போ அடுத்து திரும்பவும் இந்த காரணத்தை, அந்த பந்த அவஸ்தையில் அந்த பந்தத்துக்குரிய காரணத்தை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்தால் கூட நமக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி வர்றதுக்காக திரும்பவும் அதை விளக்க போகிறார். இப்போ 35 பந்த காரணத்துக்குரிய அந்த அஜ்ஞானத்தை திரும்பவும் விளக்க போகிறார். ந ஜானாமீத்யுதாசீன வியவஹாரஸ்ய காரணம் விசார ப்ராக்அபாவேன யுக்தம் அஜ்ஞானம் ஈரிதம். ந ஜானாமீத்யுதாசீன வியவஹாரஸ்ய காரணம் விசார ப்ராக்அபாவேன யுக்தம் அஜ்ஞானம் ஈரிதம். இதில் அஜ்ஞானத்தை நல்லா விளக்குறாரு. அஜ்ஞானத்தினுடைய ஸ்வரூபம். அஜ்ஞானம்னா என்ன? ஃபர்ஸ்ட் தெரியலைங்கிற ஞானம்தான் அஜ்ஞானம். தெரியலைங்கிற அந்த ஞானமே இல்லைன்னா அதுக்கும் தாண்டி இருக்கு நமக்கு தெரியலை என்கின்ற ஞானம்தான் அஜ்ஞானம். அதான் சொல்ல போறாரு. ந ஜானாமி, ந ஜானாமி தெரியவில்லை என்னும் அனுபவத்தோடு கூடியது. தெரியலைங்கிற அறிவு ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்பதான் அஜ்ஞானம். அப்ப தெரியவில்லை என்னும் அனுபவத்தோட கூடி இருப்பது. ந ஜானாமி, இந்த பெரிய ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம சந்தி பிரிச்சுருவோம். ந ஜானாமி இதி, ந ஜானாமி இதி உதாசீன, ந ஜானாமி இதி உதாசீன வியவஹாரஸ்ய காரணம். ந ஜானாமி இதி உதாசீன வியவஹாரஸ்ய காரணம். உதாசீன வியவஹாரஸ்ய காரணம். இப்போ நான் கையை காட்டுறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? கை தெரியுது. என்னெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள்? விரல் ரேகை எல்லாம் பார்க்குறீங்க. வேற என்ன தெரியுது?
வேற என்ன இருக்கு வந்து நமக்கு? கையோட வெளிச்சமும் இருக்கு. இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறனால தான் என்ன பண்றோம்? கையை பார்க்குறோம். ஆனா நம்ம வெளிச்சத்தை கண்டுகொள்வதில்லை. அது மாதிரி என்ன பண்றோம்? நம்ம இந்த சிதாபாசனை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு ஆதாரமான அந்த சித்தை என்ன பண்றோம்? நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு இருக்கு. எப்படி இந்த வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதான் இருக்கே. ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து வந்துட்டு போறத தான் நம்ம பார்ப்போம். எப்பவுமே இருக்கிறது வந்து தெரியாது. ஏன்னா அது இருக்கே. அது மாதிரி என்ன பண்றோம்? ந ஜானாமி இதி உதாசீன விவகாரஸ்ய காரணம். உதாசீனம்னா கண்டுகொள்ளாமல் இருப்பது, இருக்கின்ற விவகாரம். அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் அஜ்ஞானத்துக்கு காரணம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நித்திய அபரோக்ஷமான பிரம்மம் எங்கே இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும்? எங்கே இல்லைன்னு சொல்லணும். நித்திய அபரோக்ஷமான பிரம்மம் எங்கே இருக்கு அப்படின்னா எங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? எது இதை சொன்னாவா? எங்கே இல்லைன்னு சொல்லாமா? நம்ம வந்து இதை வந்து இது வந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த தர்க்கத்தை வந்து நம்ம அடுத்து வரப்போகுது. நமக்கு இது வெறும் தர்க்கமாக மட்டும் இல்லை. நமக்கு இந்த தர்க்கத்தை பிரம்மம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இல்லைங்கிறத நம்ம ஸ்ருதியுக்த தர்க்கத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாம் எங்கே இல்லை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம அந்த சாஸ்திரத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் நமக்கு முக்கியம். நமக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ந ஜானாமி இது உதாசீன விவகாரஸ்ய காரணம். இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் இந்த அஜ்ஞானத்திற்கு காரணம். அப்போ நம்ம அகம் பூர்ணகன் குரு சொல்கிறாரு, அதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். நம்ம குரு எத்தனை வாட்டி சொல்கிறாரு வந்து நீ உடம்பு இல்லை, நீ மனசு இல்லை, உனக்கு துக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு வந்து. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இருக்கு இருக்கு இருக்குன்னு சாமி சொல்லுவாங்க. இருக்கு இருக்குன்னு சொல்கிற கிறுக்கு ஓங்காரம் சாமி இப்படியே சொல்வார் வந்து. இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்கிற கிறுக்கு. ஏன்னா அங்கே கயிறு தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை பாம்பு இருக்கு, இல்லை பாம்பு இருக்கு, கயிறு தான் இருக்கு. இப்போ எதனால நமக்கு இந்த இடத்துல ஒரு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா, நான் அடுத்ததில் வரப்போகுது, நமக்கு அதை பார்ப்போம். எதனால நம்ம இதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல போகிறாரு. இப்போ எதனால இந்த காரணம் இருக்குன்னா, விசார பிராக் அபாவேன. விசாரம், அதை பற்றின விசாரம் பிராக் அபாவேன. பிராக் அபாவன முன்பு இல்லாமல் இருப்பதால். எதை பற்றி? அந்த சித்தை பற்றி விசாரம் நமக்கு என்னவா இல்லை? இல்லாததால யுக்தம் அஜ்ஞானம் ஈரிதம். விசார பிராக் அபாவேன யுக்தம் அஜ்ஞானம். அதாவது விசாரத்திற்கு முன்பு இல்லாமல் இருப்பது அஜ்ஞானம். விசாரம் இல்லாததால் இருப்பது அஜ்ஞானம். அதான் அவர் வந்து தர்க்க பாஷையில் போட்டிருக்கார் வந்து. விசாரம் இல்லாததால் இருப்பது அஜ்ஞானம் ஈரித்தம் என்று கூறப்படுகின்றது. இப்போ இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை விசாரம் செய்யாததால். இப்போ நமக்கு கைதான் இருக்குன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் சொன்ன உடனே என்ன ஆகுது? வெளிச்சமும் இருக்குன்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணுறோம்? நம்ம விசாரம் பண்ணோடனே ஆமாம் வெளிச்சம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே சிதாபாசன் தான் இருக்குது. ஏன்னா இதில் இன்னொரு இது சொல்கிறாரு, நம்ம சித்து அபரோக்ஷம்னு சொல்கிறோம், சிதாபாசனும் அபரோக்ஷமாக இருக்குது. நமக்கு சிதாபாசன் நமக்கு வந்து கிளியராக தான் இருக்குது. நமக்கு இது என்ன பண்ணுது? ஓவர் பவர் பண்ணிடுது. நமக்கு இதுவும் நமக்கு நல்லா தெரியுது, உடம்பு நல்லா தெரியுது, மனசு நல்லா தெரியுது. இது திடமாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது? நமக்கு இப்படி இந்த கை வந்து இருக்கு, வந்து வெளிச்சமும் இருக்கு, இது ஸ்தூலமாக இருக்கு வந்து நமக்கு. இன்னொன்று என்னது? இந்திரியத்துக்கு கோச்சரமாக இருக்கின்றது, இந்திரியங்களால் பார்க்க முடிகின்றது. இந்த வெளிச்சத்தை இந்திரியங்களால் பார்க்க முடியாது.
வெளிச்சம் இருக்கிறதுனால கையை பார்க்குறோம், வெளிச்சத்தை டைரெக்டாக என்ன பண்ண முடியாது. அது சாட்சி பிரத்யக்ஷம் சொல்லுவோம். இதையும் ஆகாசமும் பிரகாசமும் சாட்சி பிரத்யக்ஷம் சொல்லுவாங்க. அது புரிந்து கொள்ளப்படுகின்றது. அதுக்கு என்ன ஸ்தூலமாக நம்ம என்ன மற்ற இது மாதிரி பஞ்சபூதங்களில் மற்ற பூதங்கள் மாதிரி அது இந்திரிய கோச்சரம் கிடையாது. இப்போ என்னாச்சு, நமக்கு விசார பிராக் அபாவேன யுக்தம் அஜ்ஞானம் ஈரித்தம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கூட்டஸ்தனை நம்ம என்ன பண்ணுறோம், உதாசீனப்படுத்துகின்றோம். நீ அதை பார்க்க மாட்டேங்கிற, பூர்ணத்துவத்தை என்ன பண்ணுறோம், உதாசீனப்படுத்துகின்றோம். அதனால என்ன பண்ணுறோம், அஜ்ஞானம் இருக்கின்றது, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது முதல் அவஸ்தை. இந்த பந்தத்திற்கு முதல் அவஸ்தை என்னத்தை, நம்ம கூட்டஸ்தனை இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம அதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதை கவனிக்க மாட்டேங்கிறோம், இருப்பதை கவனிக்கவில்லை. இது நீங்கள் நமக்கு தேகம் அல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்று என்ன பண்ணுறான், என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயாங்கிறான். இப்போ இது முதல் அவஸ்தை. இது பந்தத்துடைய பந்த காரணத்துக்கு முதல் பந்தத்துக்கு அந்த 3 பார்த்தோம் நம்ம. திஸ்ரக பந்த கிருத்தகன்னு இந்த முதல் அந்த 7 அவஸ்தையில் முதல் 3 பந்த காரணம். அதுக்கு பந்தத்துக்கு முதல் காரணமாக இருக்கின்றது அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு காரணம் விசாரம் இல்லை. விசாரம் இல்லாததுனால என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பார்த்தும் பார்க்க மாட்டேங்கிறோம். கண்ணு முன்னாடி இருக்கிறது. இப்போ நம்மளே பார்ப்போம், ரோட்டில் போயிட்டுருப்போம், ரொம்ப தெரிஞ்சவங்க தான் பக்கத்தில் வந்திருப்பாங்க. என்ன பண்ண, நம்ம என்னத்தையாவது யோசிச்சுட்டு இருந்தோம்னா என்ன பண்ண மாட்டோம், அவங்கள கண்டுக்கவே மாட்டோம். அவங்க இப்போ பெரிய இதாகும், பார்த்தா சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வருது, ஏன்னா நம்ம கவனம் வேற இதில் இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்மளும் பகிர்முகமாக என்ன பண்ணுறோம், ஏற்கனவே பார்த்தோம் கர்த்திருவம் போக்திருத்துவம். இதை செய்யணும், அதை அடையணும், இதை செய்யணும், அதை அடையணும், இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இங்கிட்டு போயிடணும், அங்கிட்டு போயிடணும், இதை கிடச்சிடணும், அது கிடச்சிடணும், இதுலேருந்து ஓடிடணும், இது நமக்கு கிடச்சிடணும். இதுலையே இருக்கிறதுனால என்ன ஆக மாட்டேங்குது, நமக்கு கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வர்றவங்க, தெரிஞ்சவங்க வர்றவங்கள என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கண்டுக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம பகிர்முகமாக விவகாரத்திலே இருக்கிறதுனால இதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம உதாசீனம் படுத்துகின்றோம். அது பந்த அவஸ்தையின் முதல் காரணமாக இருக்கின்றது. அடுத்தது 36. அமார்கேண விசார்யாத நாஸ்தி நோ பாதி சேத்யசௌ விபரீத व्यवहृतिरावृते இல்ல விபரீத व्यवहृतिरावृते இல்ல இங்கிட்டு பிரிச்சிடலாம். விபரீத व्यपहृतिः आवृते कार्यमिष्यते अमार्गेण विचार्यात नास्ति नो भाति चेत्यसौ विपरीत व्यवहृतिः आवृते कार्यम इष्यते. இப்போ அடுத்தது என்னது, அஜ்ஞானத்துக்கு அடுத்த அவஸ்தை மறக்கக்கூடாது, ஆவரணம். ஆவரணம் என்பது என்னது, அஜ்ஞானத்தை வெளிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம். எதனால இந்த ஆவரணம் உண்டாகின்றது அப்படின்னா, அமார்கேன விசாரியாத. மார்க்கம்னா சரியான விதம், அமார்க்கம்னா தவறான விதத்தில். இப்போ என்ன பண்ணுறோம், சாஸ்திரத்தின் துணை இல்லாமல் அமார்கேன விசாரியாத்த. விசாரியாத்தான சிந்திப்பது. என்ன பண்ணலாம், கேவலமான தர்க்கத்தை வச்சு சிந்திக்கிறது. இப்போ என்ன, நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரொம்ப நல்லா கவனமாக இருக்கணும். நமக்கு எல்லா அறிவுமே ஒரு பிரமாணத்தின் மூலமாக தான் கிடைக்குதுன்னு பார்க்கணும். நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அந்த எல்லா பிரமாணமுமே இந்திரிய கோச்சரமான விஷயங்களை பற்றி தான் நமக்கு சொல்லுகின்றது. அது நமக்கு அர்த்தாபத்தி பிரமாணம் நிறைய இருக்குது. நம்ம ஒரு ஒரு கலரை தெரியணும்னா நமக்கு கண்ணு வேணும். நமக்கு அப்புறம் ஒரு டேஸ்ட்டு தெரியணும்னா என்ன பண்ணுறோம், நம்ம சுவைச்சு பார்க்குறோம். அந்த மாதிரி ஒன்றொன்றும் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், அது ஒரு பெரிய டாபிக் நமக்கு. அது எல்லாமே இந்திரியத்துக்கு
விஷயமாகின்ற பொருள்களை பற்றி தான் நமக்கு அந்த பிரமாணங்கள் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பார்க்குற இந்த அத்வைதத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரக. ஆனால் நம்மளுடைய இந்திரியத்துக்கு என்னவா இருக்கு? ஜெகத் சத்தியமா இருக்கு. பிரம்ம சத்தியமாவா இருக்கு? ஜெகத் சத்தியமா இருக்கு. பிரம்மம் அசத்தியமா இருக்கு. என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்ப கண்ணுக்கு தெரிகிற இந்த ஜெகத்தை இல்லைன்னு சொல்லுது. நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத இந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுது. இது எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது? சப்த பிரமாணம்னு சொல்றோம். அதைத்தான் வந்து நமக்கு சாஸ்திரத்தை சப்த பிரமாணம், சாஸ்திரத்தின் மூலம், சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லுது நீ பார்க்கறது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு. என்ன பண்ணுது? சாஸ்திரம் தான் சொல்லுது. இப்போ நம்ம இந்த பார்க்கறது தான் உண்மை அப்படின்னு நம்ம தர்க்கபூர்வமா, அதான் அமார்கேன விசாரியாத்தக, நம்ம தவறான பிரமாணத்தின் மூலமாக விசாரம் செய்தால் கண்ணு சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பார்க்கறதெல்லாம் உண்மை அப்படின்னு நமக்கு அது சாதாரணமான ஜனங்களோட இது. அதன் காரணமாக என்ன சொல்றோம்? நாஸ்தி ந பாதி. நாஸ்தினா யார் நாஸ்தி? இந்த கூட்டஸ்தன் நாஸ்தி, பிரம்மம் நாஸ்தி. நம்ம என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிரம்மைவ சத்தியம்னு சொல்லுது. அதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அது நமக்கு தெரியவில்லை, அது நமக்கு விளங்கவில்லை. இந்த உடம்பு தான் தெரியுது, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டம் நல்லா தெரியுதே, நான் கஷ்டப்படுறேனே, நான் அழுறேனே, எனக்கு வலிக்குதே, இது திடமா இருக்கே, இதுதான் தெரியுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு வந்து, நம்மளுடைய துக்கம் இருக்குது, நம்மளுடைய பிரச்சனை இருக்குது, அவ்வளோ உண்மையாக இருக்கே. அப்போ இதை நமக்கு சாஸ்திரம் தான் புரிய வைக்குது. இது பார்க்கறது, அனுபவிக்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லு. அதனால தான் நமக்கு ரொம்ப இது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் படித்தாலும் நம்மளால் இதை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம்? நம்ம அந்த சத்தியத்துவ புத்தி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வீட்டில் 2 செருப்பு வச்சுருப்பேன். வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு செருப்பு, வெளியே போகிறதுக்கு ஒரு செருப்பு. இந்த மாதிரி யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். நம்ம இது மாதிரி வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வியாவகாரிக புத்தியோடு வெளியே போகணும். வியாவகாரிக செப்பல் போட்டுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பாரமார்த்திக், நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது பாரமார்த்திக செப்பல். சாமி சொல்லுவாங்க வந்து பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை வந்து செருப்பை கழட்டி நைஸாக செருப்பை கழட்டி போடுற மாதிரி கலட்டி விட்டுடணும்பாங்க. இப்போ நம்ம அந்த செருப்பு நீங்கள் மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நம்ம கரெக்டாக நம்ம வெளியே போடுற செருப்பு உள்ளே போட மாட்டோம், உள்ளே போடுறத வெளியே போட மாட்டோம். நம்ம அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அலர்ட்னஸ் வேணும் நமக்கு வந்து. செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் இதுக்காகனாலும் செஞ்சு பார்க்கலாம். நம்ம அதை என்ன பண்ணணும்? நம்ம வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அது மாதிரி செருப்பை கலட்டி விடும்போதே என்ன பண்ணிடணும்? நம்ம சத்தியத்துவ புத்தியை கலட்டி விட்டுறணும். சிதாபாசனை கலட்டி விட்டுறணும். சித்தை ஓன பண்ணணும். நம்ம கொஞ்சம் அது அலர்ட்டாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 செருப்பை வச்சு நம்ம பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு வெளியே போடுறதே உள்ளே போடுறதே நம்ம கவனம். அதுதான் நமக்கு அலர்ட் திங்கிங் நமக்கு. அப்போ நம்ம என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஃபோன் வந்துடும், ஏதாவது ஒன்று தரத்தரன்னு உள்ளே இருக்கிறத வெளியே போட்டுருவோம், வெளியே இருக்கிறத உள்ளே போட்டுருவோம் வந்து. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம்? நம்ம சத்தியத்துவ புத்தியை கொடுத்துருவோம். நமக்கு விவகாரத்துக்குள்ளே போகும்போது ஏதாவது ஒரு உறவுங்கிற பாயிண்ட்ல திங்க் பண்ண தொடங்குவோம். நம்ம என்ன ஆயிரும்? அது சத்தியத்தை கொடுத்துட்டு அதுவாகவே ஆயிடுவோம். நம்ம அம்மாவாகவே ஆயிடுவோம், மனைவியாகவே ஆயிடுவோம், மகளாகவே ஆயிடுவோம். இப்போ நமக்கு என்ன பண்ணுறாரு? அமார்கேன விசாரியாத்த, தவறான பிரமாணத்தை வச்சு அவன் வந்து சிந்திப்பதன், விசாரம் பண்ணுவதன் காரணமாக என்ன செய்கிறான்? நாஸ்தி ந பாதி, இல்லை எனக்கு புரியவில்லை, விளங்கவில்லை, எனக்கு புரியலை, கூட்டஸ்தன் ஒருத்தன் இருக்கான், அழியாத ஒரு பரம்பொருள் இருக்குது அப்படிங்கிறது என்னது எனக்கு புரியலைங்கிறான் தான்.
असौ विपरीत व्यवहृतिः आवृते. விபரீத விவகிருத்தினா தவறான ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு. விபரீத விவகிருதி என்ன பண்ணுறான், சதா நித்தியமாக இருக்கின்ற அந்த பொருளை இல்லை அப்படின்னு சொல்ல தொடங்கிடுறான். கூட்டஸ்தன் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறான், தவறான ஒரு முடிவிற்கு வந்து விடுவதே ஆவருத்தேகே காரியம் இஷ்யத்தே. ஆவருத்தேகே காரியம், இதுவே ஆவரணத்தின் விளைவாக கூறப்படுகின்றது. ஆவரணத்தின் விளைவாக கூறப்படுகின்றது. இப்போ நம்ம 7 அவஸ்தையில் 2 அவஸ்தை பார்த்துருக்கோம். 7 அவஸ்தைகள் எதுக்காக நம்ம படிக்கிறோம், ஏன்னா 3ஆவது தடவை சொல்கிறாரு. இன்னும் அவர் என்ன லூஸா திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு. ஏன்னா முதல்ல நமக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னார், அப்புறம் தாஷ்டாந்தத்தை சொன்னார். இப்போ இந்த 7 அவஸ்தைகளை 2ஆக பிரித்து சொல்கிறாரு. இதில் முதல் 3 பந்த அவஸ்தை, அடுத்த 4 மோக்ஷாவஸ்தை. நமக்கு பந்த அவஸ்தை நமக்கு ரொம்ப நல்லா தெரியணும். பந்தத்துக்கு காரணம் எதுனால நான் துக்கப்படுறேன், எதுனால எனக்கு இந்த நிரங்குஷ திருப்தி என்னால் ஓன பண்ண முடியலை, எதனால நான் மறந்து போகிறேன், எதனால நான் மறந்து போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து 2 இது எக்ஸ்பிளைன் பண்ணார். அஜ்ஞானம்னா என்ன, ந ஜானாமி, எதனால உதாசீனத்தையா, கண்டுக்காமல் இருக்க. நீ எப்பவும் இருக்கிற பிரம்மத்தை நீ பார்க்காம இருக்க. நீ பார்க்கலைன்னா அது இல்லைன்னு ஆயிடுமா, நாஸ்தி ந பாதின்னு சொல்கிற. நீ பார்க்கலைன்னா அது இல்லைன்னு ஆயிடுமா, என்னது பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி நீ அதை பார்க்காம பிரம்மம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அப்போ அஜ்ஞானம்னு பார்த்துட்டோம். அதுக்கு ஆவரணம், அதுக்கு என்ன, எதனால நீ தெரியலன்னு சொல்கிற, நீ தவறான விதத்தில் விசாரம் பண்ணுற, தவறான பிரமாணத்தை பயன்படுத்தி நீ விசாரம் பண்ணுற. அதனால நமக்கு இங்கே சாஸ்திர பிரமாணம், குரு மூலமாக சாஸ்திரத்தின் மூலமாக அந்த விசாரம் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன கிடைக்கும், விபரீத வியாகிருதி, தவறான ஒரு முடிவுக்கு நீ வந்து விடுவாய். இதுக்கு பேர் தான் ஆவரணம் என்று கூறப்படுகின்றது. இனி அடுத்து நமக்கு 3ஆவதுல அடுத்து என்ன, 2 முடிச்சிட்டோம். 3ஆவது என்னது, 3ஆவது அவஸ்தை விக்ஷேபம். விக்ஷேபம்ங்கிறத கொஞ்சம் அவர் டஃப்பாக கொண்டு போகிறார். எனக்கே எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக சொல்ல போகிறாரு. ஏன்னா இது எல்லாம், இந்த அவஸ்தையெல்லாம் யாருக்குன்னு முதல்ல நமக்கு வரணும். இந்த அவஸ்தையெல்லாம் யாருக்கு, சிதாபாசனுக்கு, சித்துக்கு கிடையாது. சிதாபாசனுக்கு இந்த அவஸ்தை அப்போ இதை நமக்கு இன்னும் நுணுக்கமாக அடுத்து இந்த ஆவரணம்ங்கிறத, விக்ஷேபம்ங்கிறத கொஞ்சம் இன்னும் நிறைய பூர்வ பட்சங்கள்லாம் வருது. இது நம்ம அடுத்த கிளாஸில் இங்கிட்ட அங்கிட்டும் நிற்காமல் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். நமக்கு இந்த 7 அவஸ்தை மறக்க வேண்டாம். வந்த காரணம்ங்கிறத மட்டும் நமக்கு எப்போவுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னா அது நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நிறையா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நம்ம ஏற்கனவே சின்னதுலேருந்து நிறைய படிச்சிருப்போம். அதனால தான் நமக்கு இந்த குழப்பம் வரும். நமக்கு புரியுதே ஆனாலும் பிரயோஜனம் கிடைக்கலையே அப்படின்னா அந்த என்ன புரிஞ்சிருக்கு உனக்கு, எதனால உனக்கு அது வேலை பார்க்கலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியணும். அதுக்காக இந்த பந்த காரணம், நமக்கு அஜ்ஞானம்தான் காரணம். என்ன காரணம், மறந்து போகிறது. என்ன மறந்து போகுது, என்னுடைய பூர்ணத்துவத்தை நான் மறந்து போகின்றேன். அதுக்கு காரணம் சொல்ல முடியாது, ஏன் மறக்குது அப்படிங்கிறதுக்கு. எதனால நான் என்னுடைய பூர்ணத்துவம் மறந்து போச்சு அப்படின்னா மாயான்னு நம்ம சொல்கிறோம். மறைப்பாற்றல் என்ன பண்ணுது, எல்லாரையும் மறைச்சிருக்கு. ஒரு மேஜிக் ஷோவில் எப்படி கண்கெட்டி வித்தை மாதிரி எல்லாரும் பார்க்குறோம். எல்லாரும் பார்க்கும்போது அவனுக்கு எதோ எடுக்கிறான், என்னென்னமோ பண்ணுறாங்க. என்ன ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியே மறைச்சான்னு பார்க்குறோம். நம்ம இந்த ட்ரெயினையே மறைச்சு அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம அது மாதிரி ஒரு மறைப்பாற்றல். இதிலிருந்து நமக்கு இந்த நமக்கு படிக்க படிக்க நமக்கு கொஞ்சம் ஆழமாக நமக்கு கொண்டு போகிறாரு. நம்ம இனி அடுத்த கிளாஸில் மிச்சம் நம்ம இன்னும் எத்தனை அவஸ்தை இருக்குது, 5 அவஸ்தை இருக்குது. 5 அவஸ்தை இன்னும் இதில் பந்த அவஸ்தையிலே இன்னும் 1 இருக்குது, மோக்ஷ அவஸ்தையில் இன்னும் 4 இருக்குது. இது நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம்.